ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனல்ல கடந்த 2 வருடமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால கடந்த 1 மாதமா என்னால வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியல. அதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க. நிறைய நண்பர்கள் ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா உடல்நிலை சரியாகிறதுக்கு பிரார்த்தனை செய்வதா சொல்லியிருந்தீங்க. அதற்கு என்னோட நன்றிகள். இப்போ என்னோட அம்மா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இனி நம்ம சேனல்ல தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண போறேன். முன்னாடி என்னோட வீடியோஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் இனி பப்ளிஷ் பண்ண போற வீடியோஸ்க்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம டாபிக்குள்ள போகலாம். இந்த வீடியோல 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்சும் இந்தியாவும் இணைந்து AMCA விமானத்திற்கு தேவையான இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. அந்த திட்டம் குறித்தும் அந்த திட்டத்தோட முக்கியத்துவம் குறித்தும் பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா 10,000 கோடி ரூபாய் செலவுல 97 ட்ரோன்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்த ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க, எந்த விதமான ட்ரோன்களை இந்தியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க, இந்த ட்ரோன்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை எதற்காக வாங்குறாங்க, அப்படி அர்ஜென்டினா பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்களை வாங்கினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான இன்ஜினை டெவலப் செய்யறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு AMCA ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கூடிய விரைவில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட 15,000 கோடி நிதியை AMCA ப்ராஜெக்டுக்காக ஒதுக்க இருப்பதாகவும், இந்த நிதியை கொண்டு AMCA விமானத்தோட புரோட்டோடைப்புகளை உருவாக்க போறாங்க. ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்தது விமான இன்ஜின் தொழில்நுட்பம் தான். ஏன்னா இந்தியா தேஜஸ் விமான டெவலப்மெண்ட்ல இருந்தே ஒரு விமான இன்ஜினை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா விமான இன்ஜினை உருவாக்குறதுல இந்தியா இன்னும் ஒரு முழு வெற்றியை அடையல. இந்த சூழ்நிலையில உலகின் பல நாடுகள் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் விமானங்களுக்கு அதிக செயல்திறன் கொண்ட இன்ஜின் தேவைப்படுது. அதற்காக தான் பிரான்சுடன் இணைந்து இந்தியா விமான இன்ஜின் தயாரிப்புல ஈடுபட போறாங்க. AMCA விமானத்தை இந்தியா 2 வேரியன்ட்களா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது AMCA MK1 அப்படிங்கிற வேரியன்ட்ல அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால அதிகபட்சமா 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்தியாவுக்கு இந்த 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்டை விட அதிகமான இன்ஜின் தேவைப்படுது. ஏன்னா வரும் காலத்துல இந்தியா இந்த AMCA போர் விமானத்தை ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா தரம் உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு அதிக செயல்திறன் கொண்ட இன்ஜின்கள் தேவைப்படும். அப்பொழுது விமான இன்ஜினுக்காக வேறொரு நாட்டை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமா தான் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்டின் போதே இந்தியா அதிக செயல்திறன் கொண்ட ஒரு இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமானத்தோட MK2 வெர்ஷன்ல பிரான்ஸ் மற்றும் இந்தியா டெவலப் செய்யும் அதிக செயல்திறன் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. பிரான்சும் இந்தியாவும் இணைந்து டெவலப் செய்யும் புதிய இன்ஜின்களை இந்தியா வரும் காலத்துல டெவலப் செய்யப்பட உள்ள விமானங்கள்ல பயன்படுத்த போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் டெட்பஃப் விமானத்திலையும் இந்த விமான இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த டெட்பஃப் விமானம் தான் வரும் காலத்துல இந்திய கடற்படையின் மிகவும் ஒரு முக்கியமான போர் விமானமா விளங்க போகுது. இந்த டெட்பஃப் விமானம் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்கள் இந்தியா புதிதாக வாங்க உள்ள ரஃபேல் M போர் விமானங்களோடு இணைந்து செயல்பட உள்ளது. இந்தியா இந்த புதிய இன்ஜினை டெவலப் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் செய்ய போறாங்க. முதற்கட்டமா இந்த புதிய இன்ஜின்கள்ல 400 இன்ஜின்களை இந்தியா வாங்க திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 20 முதல் 30 வருடங்கள்ல 1500க்கும் மேற்பட்ட இன்ஜின்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்தியாவும் பிரான்சும் இணைந்து டெவலப் செய்யும் இந்த புதிய இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 2 நாடுகளுக்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த புதிய இன்ஜின்களை வெளிநாடுகள்
நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. இதனால வரும் காலத்துல பல நாடுகளுக்கு இந்தியா விமான இன்ஜின்களை ஏற்றுமதி செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது அப்டேட், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சீனா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ட்ரோன்களை ஏற்றுமதி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் துருக்கியிடம் இருந்தும் ட்ரோன்களை அதிக அளவுல இறக்குமதி செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து 31 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த பிரெடேட்டர் ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த ட்ரோன்கள். ஆனா இந்த ட்ரோன்களோட விலை மிகவும் அதிகம். இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ட்ரோன் உற்பத்தியை அதிகரிக்கும் விதமா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 97 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 97 ட்ரோன்களோட விலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா புதிதாக வாங்க உள்ள இந்த 97 ட்ரோன்களை ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள 46 ஹெரான் ட்ரோன்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்படும் 31 பிரெடேட்டர் ட்ரோன்களும் இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது இந்தியாவுடைய ட்ரோன் படையின் வலிமை பல மடங்கா அதிகரிக்கும். தற்போது இந்தியா புதிதாக வாங்க உள்ள 97 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 30 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இதனால கடல் மற்றும் நில பகுதிகளை கண்காணிக்க முடியும். இந்த 97 ட்ரோன்கள்ல இந்திய விமானப்படைக்கு தான் அதிக ட்ரோன்கள் கொடுக்கப்பட உள்ளது. மீதமுள்ள ட்ரோன்களை இந்திய கடற்படை மற்றும் இந்திய தரைப்படை பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த 97 ட்ரோன்களும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே டெவலப் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே இந்தியா தாபஸ் மற்றும் ருஸ்டம் அப்படிங்கிற 2 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களை தான் அதிக அளவுல இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா புதிதாக வாங்க உள்ள இந்த 97 ட்ரோன்கள்ல கிட்டத்தட்ட 60% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. எப்படி தேஜஸ் விமான ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமான தயாரிப்பை துரிதப்படுத்தினாங்களோ அதே போன்று தற்போது இந்த 10,000 கோடி மெகா திட்டத்தின் மூலமா இந்தியாவின் உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பை வேகப்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல அர்ஜென்டினாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது தேஜஸ் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள், பிரம்மோஸ் மிசைல்கள், பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் போன்ற பல இந்திய ஆயுதங்கள் குறித்து அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில அர்ஜென்டினாவின் சில முக்கிய பத்திரிகைகள் அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து 20 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்தியா இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை 2006வது வருடம் டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஹெலிகாப்டரோட முதல் பறத்தல் 2010வது வருடம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2021வது வருடம் இந்திய படையில் இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டது. தற்போதைய நிலையில இந்திய படையில கிட்டத்தட்ட 20 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல இந்திய முப்படைகள்ல கிட்டத்தட்ட 162 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இணைப்பதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அர்ஜென்டினா பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாலும் இன்னும் ஹெலிகாப்டர்களோட விலை தொடர்பா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளாங்க. அர்ஜென்டினா இந்த 20 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை தன்னுடைய முப்படைகளையும் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில அர்ஜென்டினா முப்படைகளுக்கு அதிக எண்ணிக்கையில ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுது. ஏன்னா அர்ஜென்டினா விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் பல ஹெலிகாப்டர்கள் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல ரிட்டையர்ட் செய்யப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில அர்ஜென்டினாவுக்கு அதிக எண்ணிக்கையில தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்கள், டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்கள் போன்றவை தேவைப்படுது. இந்த சூழ்நிலையை இந்தியா சரியா பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை அர்ஜென்டினாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்றாங்க. இந்த முயற்சி மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா வரும் காலத்துல பல சவுத் அமெரிக்க நாடுகளுக்கு இந்தியாவால தன்னுடைய பிரசாந்த்
பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செய்ய முடியும். இந்தியாவின் இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 268 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்ல மிஸ்டல் ஏர் டு ஏர் மிசைல், துருவாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம், கிரெனேட் லான்ச்சர்கள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தினா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.